பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த 2025 வருஷத்தின் செப்டம்பர் மாதம் முதல் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த வசனத்தை தியானிக்கும்படியான ஒரு கிருபை தந்திருக்கிறார். பாருங்க, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். இந்த காலகட்டம் எப்படி என்றால், ஆண்டவர் வரப்போகிறாருன்னு சொல்லியே இன்னும் டிலே ஆகிட்டே வருஷங்கள் ஆகிட்டுருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு சோர்வு, ஒரு அசதி வருது. இது இப்படியே தான் எனக்கு இன்னும் காலம் தாமதிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் அப்படியாக இருந்து விடக்கூடாது. அசதியாக இருந்து விடக்கூடாது. சோர்ந்து போய் அசதியாய் நம்ம ஒரு லேசினஸாக இருந்துடக்கூடாது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. எஸ், இது கடைசி காலம். எந்த நிமிஷத்திற்கு வேணாலும் ஆண்டவர் வருகை இருக்கலாம். நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசானவன் கொஞ்ச காலம் தெரிஞ்சு யாரை விழுங்கலாமோ என்று சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறானா. அவன் 24 hours பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்கான். ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொல்லாத நாட்கள் பொல்லாதவர்களானதால் வேத வசனமே சொல்லியிருக்கிறது. அப்போ பொல்லாத நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த காலத்தை பிரோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் சோர்ந்து போகிற காலம் நேரம் அல்ல, இது அசதியாக இருக்கிற நேரம் அல்ல, நாம் ஜாக்கிரதையாக இருக்கிற நேரம். பாருங்க, 2வது, ஆவியிலே அனலாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நம்மளுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானோட ஆவியும் எப்பொழுதும் கனெக்ஷனில், ஒரே இணைப்போடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆவியில் நாம் அனலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பிரசன்னம், அபிஷேகம் நம்மகிட்ட குறைந்து போகக்கூடாது. எப்படி இந்த கன்னி பெண்களை பற்றி சொல்லியிருக்கிறதே, 10 கன்னிகைகள், அதில் 5 கன்னிகைகள் எண்ணெய் தீவட்டி, அவங்க எண்ணெய் இருந்தது. அடுத்த 5 கன்னிகைகள்கிட்ட எண்ணெய் இல்லை, தீர்ந்து போயிடுச்சு. அப்போ எண்ணெய்ங்கிறது அபிஷேகம். நம்மக்கிட்ட இருக்க அபிஷேகம் ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட ராஜரிக அபிஷேக தைலத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அது அப்படியே தலையிலேருந்து ஓடி தாடி வழியாக வழிந்து அப்படி போகும்படியாக நாம் எம்டி வெசல்ஸாக இருக்கக்கூடாது. நிரம்பி வழிகிற பாத்திரமாக, ஓவர்ஃப்ளோவாக இருக்க வேண்டும். கணுக்கால் அளவு போதாத ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாத ஆண்டவரே, இடுப்பளவு போதாத ஆண்டவரே, நீச்சலாலும் மூழ்கி மகிழணும் என்று சொல்லும்படி நாம் அப்படியே ஆவியானோட பிரசன்னத்துக்குள்ளே நம்ம மூழ்கி அதிலேயே நாம் ஆவியில் நிரம்புறதை விட ஆவியானவருக்குள்ளே மூழ்குவது, அப்படிப்பட்ட பிரசன்னத்திலே நாம் இருக்க வேண்டும். ஆவியில் அனலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நம்மக்கிட்ட பிசாசு நெருங்க முடியாது. நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். உன்னை தொடுகிறேன், கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அந்த பிரசன்னத்தை நிரப்புவார்னா, ஆவியில் அனலுள்ளவர்கள். அவருங்க பக்கத்தில் எதுவுமே அண்ட முடியாது, நெருப்பு பக்கம் எதுவுமே அண்ட முடியாது இல்லையா? அப்போ ஆவியின் அபிஷேகத்தின் அந்த அனல் இருக்கும்போது எதுவுமே அண்ட முடியாது. பாருங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த ஸ்டாச்சுவை வணங்க முடியாதுன்னு சொல்லி ஸ்டெபானா நின்னாங்க. அப்போ தூக்கி 7 மடங்கு அக்கினி சூளையை சூடு பண்ணி அதில் போடும்போதும் போட்டவங்க வெந்து போய் செத்து போயிட்டாங்க. ஆனால் இந்த
இந்த 3 பேரை போட்டபோது அவங்க கட்டியிருந்த கயிறு தான் அந்த ஃபயர் அவுந்தது, கட்டுக்கள் அவுந்தது. அதில் இந்த ஃபயருக்கும் உள்ள ஞானத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் அந்த ஃபயருக்கு ஒரு கட்டளை கொடுத்து, நீ அந்த கட்டியிருக்கிறத கயிறை மட்டும்தான் நீ அவுக்கணும், உனக்கு உத்தரவு தரேன்னு சொல்லி அந்தளவுக்கு. அப்போ அவங்களுக்கு எதுவுமே அணுகலை, அந்த ஃபயர் கூட அவங்கள டச் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. பாருங்கள், ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருங்கள். அடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். நம் எல்லோரும் ஊழியக்காரர்கள். ஆண்டவர் ஊழியம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் நம்மேல் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் புறப்பட்டு போக வேண்டும், ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வேண்டும். பாருங்கள், நம்ம வீட்டிலே சரி, நம்ம சொந்தங்கள் மத்தியிலே சரி, நம்ம வேலை ஸ்தலத்திலே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். எப்படி? நாம் சாட்சியாக நடக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக நம்மளுடைய சாட்சி உள்ள நடக்கையை பார்த்தே ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளே வருவார்கள். அப்போ நாம் ஒரு நடமாடும் திருச்சபையாக இருக்கிறோம். நம் திருச்சபை பரிசுத்தாவின் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே உலாவுகிறார். அப்போ கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தும்படியாக அந்த சுபாவங்கள், ஆட்டிடியூட்ஸ், நம்ம ஆட்டிடியூட்ஸ் அப்படியாக மாறும்போது பாருங்கள், ஆண்டோட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளை பார்க்கும்போதே கிறிஸ்துவண்டையில் ஆட்டோமேட்டிக்கலாக வருவாங்க, எந்தவித போதனையுமின்றி. அப்போ நாம் ஒருத்தருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்வது ஒரு ஊழியம், நாம் ஜெபிப்பது ஒரு ஊழியம், டாக்ஸ் கொடுக்குறது ஊழியம், நாம் சாட்சியாக நடப்பதே ஒரு ஊழியம். அல்லேலூயா. இந்த நாளில் நாம் இந்த சிந்தையோடு, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோட பேசுனீங்கப்பா, என்னையும் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் இனிமேல் அசதியாக இருக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய வருகை இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள், இன்னும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்காங்க. கண்களிலிருந்து குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க, இருதயிலிருந்து உணர்வுகளாக இருக்காங்க. நான் அநேகருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற வாஞ்சை, விருப்பம், ஏக்கம். ஆண்டவரே அப்பா, என்னுடைய இருதயத்தை நீங்கள் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் இனிமேல் அசதியாக இருக்கக்கூடாது, நான் சோர்ந்து போய் இருக்கக்கூடாது, நான் உற்சாகமாக எழுப்பி பிரகாசிக்கணும். இந்த வசனத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்று மின்று மாறாதவரை அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, செப்டம்பர் மாதம் 1 தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே 8 மாதங்களை அற்புதமாக முடித்து இந்த 9வது மாதம் 1 தேதியை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீ இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எம்மாத்திரம் அப்பா. எங்களோட உடல் உறுப்புகள் ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் நன்றாக இயங்க வைக்கிறது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. எங்கள் ஹார்ட் பீட் நன்றாக துடிக்க வைப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. எங்களுடைய உடலில் இருக்கிற எல்லாம் ஆண்டவரே அப்பா, எல்லாம் ஆண்டவரே நார்மல் வேல்யூஸ்குள்ளே இயங்க வைப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடிமைக்காகவும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே கட்டளைகளாக கொடுத்திருக்கிற ஆண்டவரே, முழுதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, இதன்படி நடப்பதற்கு ஆண்டவரே நீரே எங்களுக்கு பலனையும் சத்துவத்தை தந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ அந்த மாதம் முழுவதும் கிருபையாய், அதிசயமாய், அற்புதமாய் நீங்கள் நடத்த போகிறீங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் வெட்கப்படுத்துவது இல்லை ஆண்டவரே, கைவிடுவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னென்ன ஆண்டவரே தட்டைகள் இருக்கிற தட்டைகளை தகர்த்தெறிகிறதவனை எங்களுக்கு முன்பு கடந்து சென்று எல்லா தட்டைகளை தகர்த்தெறிகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விருப்பத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவர் விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை நீர் ஆண்டவரை காணும்படியாக எங்களுக்கு பலனை தந்திரேன். நன்றி அப்பா. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த மாதத்திற்கு விரோதமாக செயல்பட்டுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானை தரதரபா. உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர்கள் பெரியவர் தரதரபா. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ தேவைகள் இருக்குது ஆண்டவரே, எத்தனையோ ஏக்கங்கள் இருக்குது ஆண்டவரே. அப்பா, போன மாதத்தில் அப்பா, இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து அப்பா அவங்க காத்திருந்த எத்தனையோ ஏக்கங்கள் தவிப்புகள் இருக்கு ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர காத்தாவே ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் எதெல்லாம் அவங்க காத்திருந்தார்களோ எல்லாத்தையும் காரியம் கைக்கூடி வர பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. திரத்தரதரபா ஆண்டவரே, நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முக்கிய துதி கனமகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.